ஏபிசி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலை. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை நெருங்க அவர்கள் ஒவ்வொரு வேலையா திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. குறிப்பா ஓராண்டுக்கு முன்பே அந்த திட்டமிடல் நடந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியை தூக்கி உள்ள உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் சாதியை பத்தி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு மூலியமா அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து அந்த எம்பி பதவியை பறிச்சு பரபரப்பா வேலை செஞ்சாங்க. உச்சநீதிமன்றம் போனதும் அவருக்கான தண்டனையை நிறுத்தி வச்சது. ஸோ அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்திய கூட்டணி ஒன்றும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதுல நிதிஷ்குமாரை இந்திய கூட்டணியை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் 2 கூட்டம் நடத்தினாங்க. அதன் பின்னாடி நிதிஷ்குமாரை அந்த கூட்டணியிலிருந்து பிரிச்சுட்டாங்க. பிரித்து மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்க. இந்த கூட்டணி இனிமே ஒருங்கிணையாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மியினுடைய கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், அதாவது ராஷ்டிரிய ஜனதாதள பார்ட்டியினுடைய தலைவர் ஜேஜஸ் யாதவ் ஆகிய இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து இந்திய கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க. அதான் மிகப்பெரிய பிஜேபிக்கு ஏற்பட்ட அடி. இந்த கூட்டணி ஒருங்கிணையாது, இந்த கூட்டணி சேரவே சேராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கூட்டணி கடைசியில் ஒருங்கிணைத்து இந்த கூட்டணி சுமூகமான தொகுதி பங்கிடும் முடிச்சிட்டாங்க. இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருச்சு. அதனை தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதுபான கொள்கை அமுல்படுத்துறதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு 100 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 9 சம்மன் அனுப்புனாங்க. அவரு இதுல ஒரு பைசா கூட எனக்கு இதுல தொடர்பு கிடையாது, எனக்கும் இந்த ஊழலுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த வழக்கே பொய்யான வழக்கு, தவறா சித்தரிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆஜர் ஆகாமலே இருந்தார். இறுதியா தேர்தல் கிட்ட நெருங்கும் போது இந்த வழக்குல கடந்த மார்ச் மாசம் 21ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்றாங்க. அதன் பின்னாடி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. ஒரு கட்ட தேர்தல் நடந்தது, 2வது கட்ட தேர்தல் நடந்தது, 3வது கட்ட தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. மொத்தம் 7 கட்டத்தில் 3 கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. இன்னும் 4 கட்ட தேர்தல் நடக்க வேண்டியது பாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கேட்காமலே இருந்தார். நீதிமன்றமே பார்த்துதான் அமலாக்கத்துறையை அழைத்து, ஏன் அவர் மேல என்ன குற்றச்சாட்டு, அனைத்து விதமான ஆவணங்களையும் கொண்டு ஒப்படைங்க, என்ன ஏற்கனவே இந்த வழக்கு எப்படி பதிவு பண்ணியிருக்குது, என்ன காரணத்துக்காக பதிவு பண்ணப்பட்டது, இந்த வழக்குக்கு தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் ஒப்படைங்க, இந்த வழக்கினுடைய புகார்தாரர் யாரு, இந்த வழக்கு எப்படி பதிவு பண்ணப்பட்டது அப்படின்றதுல எல்லா ஆவணங்களையும் நீதிமன்றம் கேட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சஞ்சய் கண்ணா இந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தப்படுத்தினார். அதன் பின்னாடி நாங்களே இந்த வழக்குல ஒரு ஜாமீன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு சொன்னாங்க. ஆனா அமலாக்கத்துறை தேர்தல் தேதி நெருங்கிவிட்டதாலோ அல்லது தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் ஊழல்வாதியை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நீதிபதிகள் ஒரு தெளிவான ஒரு முடிவில் இருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் நீங்க ஆவணங்களை அவர் மீது என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்க என்றதை மொத்தமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான எந்த விதமான ஆவணங்களையும் அவங்களால கொடுக்க முடியல. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவர் தேர்தல் பிரச்சாரமும் செய்யலாம் என்று கூடுதல் அனுமதியும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யலான்னு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பிரச்சாரத்தை இன்று மாலையே தொடங்கி விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அவர் விடுதலை ஆனதனால் ஏற்படக்கூடிய என்ன சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய இந்த 3 மாநிலங்களிலும் இந்திய கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளார உட்கார வச்சதுக்கான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 மாநிலங்கள் மட்டும் கிடையாது, குஜராத்திலையும் ஆம் ஆத்மிக்கு 10% ஓட் பேங்க் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் ஏறத்தாழ குஜராத்தில் ஒரு 26 தொகுதியும், இது ஒரு 30 தொகுதி, 56 தொகுதிகளை கால்குலேஷன் போட்டு கணக்கு போட்டு இந்த 56 தொகுதிகளையும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தால் பிஜேபிக்கு சாதகமாக அமையாது அப்படின்ற அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள உட்கார வச்சாங்க. ஆனா காலம் சூழல் மாற 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 பிஜேபிக்கு தொடர்ந்து பின்னடையே வந்துட்டு இருக்குது. அவர்களுடைய பிரச்சார வியூகம் அது இதுன்னு எல்லாம் பார்க்கும்போது பிஜேபி தொடர்ந்து ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்குது. இப்போது
அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது குஜராத்தில் அவங்க வந்து தேர்தலை சந்திச்ச பின்னாடி தான் இப்போ கூட வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இன்றும் 4 கட்ட தேர்தல் இருக்கிறது. இந்த 4 கட்ட தேர்தலில் இந்த 3 மாநிலங்கள்லையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி, பஞ்சாப், ஹரியானா ஆகிய இந்த 3 மாநிலங்களும் சாலிடா 30 தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வின் பண்ணிடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு ஸ்டார் தலைவர், அவர் வந்து உலகம் முழுக்க பிரபலமானவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு விடுதலை ஆன பின்னாடி இந்தியா முழுக்க அவர் பேசும் பொருளாக மாறி இருக்கிறார். இந்திய வாக்காளர்கள் மத்தியில், இந்திய இளைஞர்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் கணிசமாக கூடியிருக்கிறது. அவர் வெளியில வந்ததனால அனுதாபம் இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறது. அதனால இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மதுபான கொள்கைன்னா என்ன, இந்த வழக்கு எப்படி பதிவு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லியினுடைய தலைமைச் செயலாளர் நரேஷ்குமார் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும், டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கும் மற்றும் துணைநிலை ஆளுநருக்கும் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதுபான விற்பனையாளர்கள் ஒருங்கிணைந்து உரிமை கட்டணத்தை, அதாவது மதுபான உரிமை கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அந்த டிமாண்ட் வைக்கும்போது அரசு அதில் பரிசீலனை செய்து ஒரு 24% வந்து அந்த உரிமை கட்டணத்தை குறைத்தாங்க, ரத்து செய்தாங்க. அதனால அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய 114 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை டெல்லி முதலமைச்சருக்கும், டெல்லி துணை முதலமைச்சருக்கும், அந்த மாநில கவர்னருக்கும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையினுடைய பேஸ் பண்ணி தான் சிபிஐ வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கில் விசாரணைக்கு போது இந்த மதுபானத்தினுடைய உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு மணீஷ் சிசோடியா, அப்புறம் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர், அதுக்கு பின்னாடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கான இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எவ்வித ஆவணங்களும் நீதிமன்றத்தில் இவர்களால் கொடுக்க முடியல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது வந்து கேட்டால் டெல்லி முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டும், டெல்லி துணை முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் ஆதாரமற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து வாதிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் அமலாக்கத்துறையை நெருக்கடி கொடுக்குது. நீங்கள் இவர்கள் மீது இருக்கக்கூடிய ஆவணங்களை, குற்றச்சாட்டுக்கான காரணங்களை நீங்கள் வந்து கொடுங்க, என்ன ஆவணங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அமலாக்கத்துறையால் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவும் கொடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இவர்களை விடுதலை செய்திருக்கிறது. இந்த விடுதலையாகப்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதி இதுவும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நீதிமன்றம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்றத தான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை என்பது தற்போது ஒரு மிகப்பெரிய முக்கியமான காலகட்டத்தில் அவர் வெளியில் வந்திருக்கார். இன்னும் 4 கட்ட தேர்தல் நடைபெற உள்ள இந்த சூழ்நிலையில் அவர் வெளியில் வந்திருக்காரு. அதனால் ஆம் ஆத்மியினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறாங்க. இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள், அது குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான கருத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்திய கூட்டணியுடைய தலைவர்களுக்கு எல்லோருக்கும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்திய கூட்டணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். போங்க அப்படின்ற அளவுக்கு இனிமேல் பிஜேபிக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை அமைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றி, வணக்கம்.